ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு வான் தூதரே நன்றி. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 1 அத்தியாயம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பக்கத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை விட எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை பிறப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை விட உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் செயல்களாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களை நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 91:12. உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். They will hold you with their hands to keep you from striking your foot on a stone. உலகில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஆண்டவரின் வல்லமையை குறித்து நாம் அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் தேவ தூதர்களும் பொல்லாத ஆவிகளை விட மிகுதியான ஆற்றலும் வல்லமையும் உள்ளவர்கள் என்பதை நாம் நினைப்பது கிடையாது. இதோ ஒரு வசனம் 2 பேதுரு 2:11. இவ்விதமாக அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் என்று நாம் வாசிக்கிறோம். தேவதூதர்களை பற்றி படிப்பது தேவை அல்ல என்று கிறிஸ்தவர்கள் பலர் எண்ணுகின்றனர். ஆனால் தூதர்கள் நமது காரியங்களில் எவ்வளவாய் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என நாம் அறிந்தால் கட்டாயம் அதை தெரிந்து கொள்ள விளைவோம். அவர்கள் நமது மறுபிறப்பிலிருந்து கிறிஸ்துவின் மறு வருகை வரை நம்முடன் இடைபடுகிறார்கள். அவர்களுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமானதொரு அனுபவமாகும். நாம் மறுபடி பிறக்கும் பொழுது பரிசுத்தர்களின் சபைக்குள் மட்டுமல்ல, 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் வந்து சேர்கிறோமாம்.
அதை எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் 22, 23 வசனங்களில் வாசிக்கிறோம். ஒரே ஒரு பாவி மனம் திரும்புவது கூட தூதர்களை அவ்வளவாய் பரவசப்படுத்துகிறது. இயேசு திரும்ப திரும்ப சொன்னார், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே தூதர்கள் நடுவிலே பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று. பிரியமானவர்களே, நமது நற்செய்தி கூட்டங்கள் ஒவ்வொன்றையும் தூதர்கள் ஆவலாய் கவனிக்கின்றனராம். அதை நீங்கள் எப்பொழுதாவது நினைத்திருக்கிறீர்களா? இதோ ஒரு வசனம், 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவர்களை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். மட்டுமல்ல, நம்முடன் சேர்ந்து அவர்கள் கடவுளை வணங்குகின்றனர். 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஏன்? 10ஆம் வசனம். தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலைமேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அப்படியானால் அவர்கள் நம்முடைய ஆராதனைகளில் எல்லாம் கூட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருச்சபையில் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பது அவர்களது கரிசனை. 1 தீமோத்தேயு 5ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், நீ பட்சபாதத்தோടെ ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன். அவர்கள் நமக்கு பாதுகாப்பு. இப்பொழுது வாசித்தோம் அல்லவா, பாதம் கல்லில் இடராதபடி காத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் என்று சங்கீதம் 34:7 பார்க்கிறோம். இவ்விதமாக அவர்கள் பல விதங்களிலே நமக்கு தொண்டாற்றும்படி அனுப்பப்பட்ட ஆவிகள். இயேசுவின் 2ஆம் வருகையும் உலகின் முடிவும் நெருங்கி வர வர தூதர்களின் பணிகள் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் தேவதூதர்களின் செயல்பாடுகள் அதிகமாய் கூறப்பட்டுள்ளன. எடுத்து வாசியுங்கள். கிறிஸ்து மண்ணுலகிற்கு வல்லமையுள்ள தம் தூதரோடு தான் திரும்பி வருவாராம். அவர் வானிலிருந்து இறங்குவதை பிரதம தூதன் அறிவிப்பானாம். இறுதி அறுவடையை அறுப்போரும் தேவதூதர்களே. கடவுளின் ஆட்சிக்கு தடையாக உள்ளவர்களையும் நெறிகட்டவரையும் தீச்சூளையில் தள்ளி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பதும் தூதர்கள்தான். மக்கள் முன்னிலையில் வெட்கமின்றி தம்மை அறிவித்தவர்களை இயேசு தமது தூதர் முன் அடையாளம் காட்டுவாராம். தம்மை மறுதலித்தவர்களையோ தூதர் முன்னால் மறுதலித்து விடுவாராம். தேவதூதர்கள் நமக்கு செய்பவை பெரும்பாலும் காணக்கூடாதவை, அறியப்படாதவை. தேவதூதர்கள் ஒருபோதும் பந்தா பண்ண மாட்டார்கள். பறந்து பணி செய்யும் போது தங்கள் முகத்தையும் கால்களையும் கூட மூடிக்கொள்வார்கள். சேராபீன்கள் அப்படித்தானே. அவர்கள் ஏசாயாவின் அந்த தரிசனத்தில் 2 செட்டைகளால் முகத்தை மூடி 2 செட்டைகளால் கால்களை மூடி எவ்வளவு ஒரு பயபக்தியாக பந்தா இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்கள். தங்கள் பக்கமாய் அவர்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க மாட்டார்கள். என் தாயின் கருவறையிலிருந்து என் கல்லறை வரை தூதர்கள் எனக்கு ஆற்றியுள்ள பணிகளை நான் கடவுளை முகமுகமாய் சந்திக்கும் போது அவர் சொல்வாரானால் எவ்வளவு நன்றாயிருக்கும். வான் தூதரே நன்றி. அருமையான சகோதரி சாராள் நவரோஜ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது. பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார்,
பரமன் இயேசு வருவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். மகா பெரிய தேவனே, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற எங்களுக்கு பணிவிடை செய்யும்படி நீர் அனுப்பி வைத்த தேவதூதர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவாக நீர் எங்களை நேசித்தால் விண்தூதர்களை மண்மாந்தர்களாகிய எங்களுக்கு சேவை செய்யும்படி நீர் அனுப்பி வைப்பீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். தூதர்களை குறித்து உம்முடைய திருவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை தெளிவாய் அறிந்து புரிந்து அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகளில் தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற நினைவோடு மிகவும் கண்ணியமாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒழுங்குகளை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். கர்த்தாவே, வீண் அகம்பாவங்கள், முரட்டாட்டங்கள், முரண்பாடான காரியங்களை செய்கிற அபிதமான துணிச்சலை எல்லாம் எங்களை விட்டு நீர் எடுத்து போடும். தூதர்களைப் போல எப்பொழுதும் உமக்கு முன்பாக பணிவோடு பந்தா இல்லாமல் நடந்து கொள்ள பயபக்தியுடன் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மறுபடியும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தூதர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சிறு பிள்ளைகளுக்காக கூட அவர்களுடைய தூதர்கள் எப்பொழுதும் பரமபிதாவை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீரே. எங்களுடைய கருவறையிலிருந்து, எங்கள் தாயின் கருவறையிலிருந்து எங்களுடைய கல்லறை வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தொண்டாற்றுகிற வான் தூதர்களுக்காக பிதாவே உம்மை தொழுது கொள்கிறோம், அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.